மக்கள் பாப்பாங்க இப்ப மட்டும் சொல்றீங்க. நீங்க பண்றீங்க நீங்க பண்றீங்க என்ன எப்படின்னா என்ன நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியாது. காலனி குறுக்கால விட்டா மிதிச்சேன்னு செய்யணும். சும்மா நீங்க இங்க பாருங்க, உங்களுக்கு இதான் முதல்ல கம்யூனிகேட் பண்ண கத்துக்கோ. சூப்பரா உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண புரியல. நீங்க பண்றதுல கேவலமா இல்லையா? எனக்கு கண்ணு இருக்கு சரியா, நான் சொல்லுவேன். நீங்க எனக்கு ஆரம்பத்தில் பார்வதி அவங்களோட கேம் பிளேவை பார்த்துட்டு உன்னோட ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு கண்டிப்பாக யாராச்சும் வந்தே தீருவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸாக இருந்துச்சு. அதுலேயுமே குறிப்பாக வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டில் கண்டிப்பாக வந்தே தீருவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸும் வந்தாங்க. அதுலேயுமே குறிப்பாக திவ்யா கணேஷ் அவங்க வந்து நான் நிறைய பேருக்கு லெசன் எடுக்க போகிறேன், கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு உள்ளே வந்தாங்க. வந்தும் ஃபயராக நிறைய பேரை பாயிண்ட் பண்ணி நீங்கள் இப்படி நீங்கள் அப்படி அப்படின்ற மாதிரி பாயிண்ட் பண்ணி நல்லா ஃபயராக இருந்தாங்க. பட் போக 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 நாட்களாக பார்க்கும்போது பார்வதியா திவ்யா கணேஷா அப்படின்ட்டு எடுத்துக்கும் போது ரெண்டு பேரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சலிச்சவங்களே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் ஆகிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் திவ்யா கணேஷ் வந்து ஒருத்தங்க கிட்ட போயிட்டு நீங்கள் சத்தம் போடுறீங்க ஒருத்தங்களாம் பாயிண்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவங்களே எப்படி சொல்கிறாங்களா, நீங்கள் சத்தம் போடுறீங்க, நீங்கள் ஏன் சத்தம் போடுறீங்க, இங்கே சத்தம் போடாதீங்க அப்படின்ட்டு கத்தி தான் சொல்கிறாங்க. இன்னொருத்தங்க பேசிகிட்டு இருக்கும்போது குறுக்க பேசாதீங்க அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. பட் இவங்களே இன்னொருத்தங்க பேசும்போது போய் குறுக்க தான் பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி போக 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 இது அது இல்லை, என்னது இது பார்வதி அவங்களோட இன்னொரு வருஷனாக இவங்க அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் இதே மாதிரி கண்டினியூ ஆகி போயிட்டே இருந்தால் அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு தெரியல. ஆல்ரெடி ஒருத்தங்க பண்ணதே தாங்க முடியாமல் எப்படா இவங்க வெளில போவாங்க, அதாவது பார்வதி எப்படா வெளில போவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க நல்லா தானே விளையாடினாங்க, நல்லா தானே வந்தாங்க, இப்போ ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்க வைக்காமல் இருந்தால், ஆல்ரெடி லைட்டாக வச்சுட்டாங்க, இன்னும் ஃபுல்லாக நினைக்க வைக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது.